பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 125 அதிகாரம் 1 2 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவங்க என்றைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றிலும் இருக்குதோ அதுபோல் கர்த்தர் நம்மை சுற்றிலும், அவருடைய மகிமை நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்த தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட அவரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை சூழ்ந்து கொள்ள ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் மேல் நிழலிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய பிரசன்னம் அப்பா இந்த இடத்துல எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, நீர் எங்களோடு கூட உலாவுகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் உடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே எங்களை தெரிந்து கொண்டவரே அப்பா, எங்கள் பெயர் அப்பா பெயர் சொல்லி எங்களை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் மாத்திரம் போதும் தகப்பனே. அப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா. தகப்பனே, பாடல் வேலையை, செய்தி வேலையை நம்முடைய கரத்திலே கொடுக்குறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களை நம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா. எந்தன் கண்மணியே, உந்தன் கவலைகளை எல்லாம் என் கரத்தில் தந்துவிடு என்று சொல்லி இருக்கிறீரப்பா. எங்களை கண்ணின் மணி போல காக்கிற தெய்வமே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா. யெகோவா ஈரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே, மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் அன்பின் தெய்வமே, மை துதிக்கிறோம் ராஜா. பா, எங்களுக்காக நம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீரே தகப்பனே, மக்கு நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. ஏசு சுவாமி, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா.
உம்முடைய கால்களிலும் கரங்களிலும் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே அப்பா. நீர் எங்களுக்காக அப்பா உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தினீரே அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி நன்றி அப்பா. பரிசுத்தமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. தகப்பனே, எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒரு விசை நீர் எங்களை கழுவி சுத்திகரியும் சுவாமி. அப்பா, எங்களை முற்றிலுமா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் கழுவி சுத்திகரியும் அப்பா. தகப்பனே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக அப்பா நாங்கள் உம்மண்டை கிட்டி சேர நீர் எங்களுக்கு கிருபை தந்தருள்வீராக ராஜா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி இயேசுவே. அப்பா, நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர அப்பா உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அப்பா உம்முடைய அப்பா வசனங்களை நாங்கள் தியானித்து அப்பா உம்மோடு இன்னும் அதிகமாய் அப்பா உம்மோடு நிலைத்திருக்க நாங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. நன்றி இயேசுவே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ரட்சா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே தகப்பனே. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் முழு இருதயத்தோடு அப்பா கர்த்தரை துதிப்பீர்களாக என்று சொன்ன வசனத்தின்படியாக எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பதற்காக தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு இடைப்படுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அப்பா எங்கள் ஒவ்வொருவரிலும் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மீதியான வேலையை நீரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். சகோதரனோடு சேர்ந்து நாம் அனைவரும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Father. We worship. Thank you, Jesus. Thank you, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Jesus. மகிமைகளை நிரப்புவதாக. மகிமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. மகிமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி. நன்றி பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா. ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் நம்முடைய மகிமை ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. இந்த மகிமை எங்களை மூடி ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்வதாக ராஜா, எங்களை ஆளுகை செய்வதாக தகப்பனே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன்
போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. உண்மையான வாஞ்சியோடு கேட்போமா? என் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே. ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஏக்கமுற்றேன் ஏக்கமுற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில் முறையால கூடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் இறங்கி வரும். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுவே. ஆலயம் முழுவதும்
வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே Jesus, we worship. Thank you, Jesus, we worship. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. நீர் என்னை ஆளுகை செய். Hallelujah. Hallelujah. இதை நான் விட்டு கொடுக்கிறேன். சித்தம் போல் சித்தம் போல் ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டவரே உலக தோற்றத்திற்கு முன்பாக என்னை தெரிந்து கொண்டவரே சித்தம் போல் ஆண்டவரே தாய் உருவாகும் முன்னே அனைவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நமக்கு ஜீவன் தந்த கர்த்தரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஹalleluya. நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன். ஹalleluya. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாத தேவன், பெயர் சொல்லி அழைத்தவர். ஹalleluya. நரம்புகள் உருவாக எலும்புகள் உருவானதற்கு முன்னாடி எனக்கான எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உருவாக்கி முடித்திருந்தீர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி 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 அப்பா. நன்றி தேவனே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். Hallelujah. உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். Hallelujah. Hallelujah. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும்
பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்கச் செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எபினேசர்
கரபல தூரி கரபல பர. ஹalleluya. எல்லா கனத்திற்கும் பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், தூயாதி தூயவர், பரிசுத்தம் உள்ள தேவன், எபினேசர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய இக்கட்டுகளில் உதவி செய்கிற தேவன். ஹalleluya. திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. ரீபா பாபா சந்தரபல. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றியின் இதயத்தோடு நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா. ரீபா பாபா சந்தரபல. ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அளவில்லாமல் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஊற்றுவோம். நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய பலிபீடத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோம். ரீபா பாபா தூரி கரபல பரபர. ஹalleluya. ரீபா பாபா சந்தர பலபல தூரி கரபல பர. ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், முழு மனதோடு இடத்துல அன்பு கூறுகிறோம் தகப்பனே. ஹalleluya. நீரே எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரப்பா. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே. ஹalleluya. உன்னதமான தேவனே அப்பா, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. மக்கு நன்றி, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துவீராக அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, நன்றி, நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு வாழ்வழிக்கும் விசுவாசம். நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும். ஒரு விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவர்களை விசுவாசி என்று அழைக்கிறார்கள். ஏன், எதற்காக அழைக்கிறாங்க? அவர்கள் தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள விசுவாசம், விசுவாச வாழ்க்கை ஒவ்வொருவரையும் விசுவாசி என்று அழைக்கிறார்கள். சபைக்கு வரவங்களை என்ன சொல்கிறாங்க? நீங்களும் விசுவாசியா அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க. பாருங்கள், நம்ம தேவனோடு நாம் எந்த அளவுக்கு உறவை வளர்த்து கொள்கிறோமோ, தேவனோடு எந்த அளவிற்கு நாம் பிணைக்கப்பட்டு நாம் உறவை மேன்மைப்படுத்துகிறோமோ, மேன்மேலும் வளர்த்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். 100% நமக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டுமென்றால் தேவன் மேல் அளவில்லாமல்
விசுவாசத்தோடு நாம் வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவனுடைய பிள்ளையாக நம்மை ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு. பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில் வேணும். பக்தியுள்ள சந்ததி இந்த இடத்துல இருக்கணும். என் ஜனங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம், யார் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்மை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்மால் 100% வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும். பாருங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அளவில்லாமல் இடைப்படுகிறார். அவரை அண்டிக் கொண்ட யாவருக்கும் ஆண்டவர் கிருபையும் இரக்கமுமாக இருக்கிறார். தம்மை அண்டிக் கொண்ட யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே தேவன். அவரே என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உள்ளவராயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அவள் மேல் வைத்த அன்பு, அவள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசம், அவள் சால்வையின் ஓரத்தை தொட்டால் கூட நான் சுகமாவேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். சரிங்களா? எத்தனையோ தடவை நம்ம இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம், செய்து கொடுக்குறோம், எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த நாளில் வேறு ஒரு கோணத்தில் விசுவாசத்தின் ஆழத்திற்கு நம்மை நடத்தி செல்ல போகிறார் ஆவியானவர். ஒரு விஷயம், இந்த செய்திக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இதே தகப்பனை, இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து நீர் கொடுக்கும் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டும். இந்த செய்தியை கேட்கும் பொழுது விசுவாசம் காலூன்றி நிற்கட்டும். ஆண்டவரே, எப்படி ஒரு மரத்திற்கு வேர் முக்கியமாய் இருக்கிறதோ அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவரே தகப்பனை உம்மேல் வைக்கிற விசுவாசம் ஒரு வேராய் இருக்கிறது. எந்த அளவிற்கு வேர் ஊனுன்றி மண்ணுக்குள் ஆண்டவரே இருக்கும் நீர்களை எடுத்து அது அந்த மரம் பயன்படுத்துகிறதோ அந்த அளவிற்கு ஆண்டவரே அந்த மரம் செழிப்பாக இருக்கும். உம்மேல் வைக்கிற விசுவாசம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பு ஊட்டட்டும். நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்தெந்த காரியங்களை பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் இந்த நாளில் இந்த நேரத்தில் என் மூலமாக பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 14:14 சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பத்திரம் போட்டு செக் எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன செஞ்சுருக்காரு? இங்கே நல்லா கவனிக்கிறீங்களா? செக் எழுதி நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்கள் கையில் நீங்கள் வேலை செய்கிறவங்க எஜமான் யாராவது ஒருத்தர், இப்போ நானே எடுக்கேன் ஒரு செக் எழுதி ஒரு 50,000 ரூபாய்க்கு செக் எழுதி இப்போ நான் சிஸ்டருக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் மாற்றி அதை செலவு பண்ணுவீங்க. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. அதுக்கு முந்தின வசனம் யோவான் 14:13 வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாரும் அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொல்ல? ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் எதை கேட்டாலும் அவர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். எப்படி கொடுப்பாருன்னா, வாசிங்க அடுத்தது. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன்.
நம்ம கேட்குறதெல்லாம் தேவன் மகிமைப்படும் காரியமாய் இருக்க வேண்டும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் சுகமாய் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்பது தான் விருப்பம். பலவீனமாய் யாருமே இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய விருப்பம். பரிபூர்ண சுகத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். நாம் பரிபூர்ண சுகத்தோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு. எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்த முடியும். சரிங்களா? பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. யோவான் 14:15 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு காரியத்தை கேட்குறீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, நம்ம என்னென்ன பிதா மகிமைப்படும்படியாக எந்த ஒரு காரியத்தையும் கேட்க வேண்டும். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க, நான் சத்திய ஆவியை உங்களுக்கு தருவேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியானவர் வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது பார்க்கலாம். மத்தேயு 9:20 வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 9:20. இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரும்பாடு, இந்த சகோதரிக்கு பெரும்பாடு இருந்துச்சு, நமக்கு வேறு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எந்த நாளில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், அந்த சூழ்நிலையை இப்பொழுது உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. எனக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துங்க. இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் சரியாக போகுது. சரியா? வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு யார்ட்டையும் சொல்லலை, தன்னுடைய உள்ளத்தில் அவன் நினைக்கிறான். என்ன சொல்கிறான்? 12 வருஷமாக எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டேன், யாரோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், ஆனால் சரியாக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, நீங்க மாட்டேங்குது. இது தொடர்ந்து இருக்குது. எத்தனை வருஷமாக? 12 வருஷமாக இருக்கு. நமக்கு ஒரு 6 மாதம் 3 மாதம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நம்மளால் தாங்க முடியாது. இன்னைக்கு பெரும்பாடாக இருப்பது அநேகருக்கு சுகரு, பிபி, கொலஸ்ட்ராலு, இதெல்லாம் பெரும்பாடாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி அதெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி என்ன செய்ய போகிறாரு? சரி செய்ய போகிறார். நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? 12 வருஷமாக எவ்வளோ டாக்டரை பார்த்துருப்பாங்க, வைத்தியரை பார்த்துருப்பாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நஞ்சமாக. இந்த நாளில் ஒரு நாள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் 1000 ரூபாய் வேணும். ஃபீஸ் 500, மாத்திரம் 500, 1000 ரூபாய் வேணும் ஒரு நாள். வாரம் வர சொல்லுவாங்க. ஒரு வாரம் 7 நாள் கழித்து வந்து பாருங்கன்பாங்க. அடுத்த 1000 ரூபாய் வேணும். சரியா? அப்போ 12 வருஷம்னா எவ்வளோ செலவாயிருக்கும் பாருங்கள். அவ்வளோ செலவானாலும் எல்லாம் கைவிட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நீங்கள் அப்படி இருக்கலாம். நான் இந்த பிரச்சனையில் எவ்வளோ நாள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனை நீங்க மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்? உபத்திரத்திலேயே இருப்பது தான் என்னுடைய வாழ்க்கையா? இதற்கு தான் நான் பிறந்தேனா என்று ஒரு கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி விரும்புகிறது கிடையாது. நம்ம சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரியா? அப்போ இவ்வளோ 12 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் நாற்றத்திலையும் படுத்த படுக்கையுமா எப்படி இருப்பான்? நரம்பு எப்படியே எலும்பும் தோலுமா எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிற ஒரு பெண் சொல்கிறா, இயேசு வருகிறாள்னு கேள்விப்படுறாரு. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். அநேக ஜனங்க நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? எனக்கும் சரி. நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி இந்த இடத்துல ஆராதனை நடக்குதுன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்?
சில பேர்த்துக்கு தெரியும், சிலவங்க அறிஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு உணர்வு இருந்தால் அவங்க வந்திருப்பாங்க. சரியா? இன்றைக்கி காலங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எல்லாம் செல்ஃபோனில் இன்னைக்கு செல்ஃபோனில் ஆராதனையை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபோனில் வீடியோவில் செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. செல்ஃபோன்லேயே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. எப்படி போவாங்க? போக முடியாது. இன்றைக்கி அநேகர் நாங்கள் ஆன்லைன்லேயே ஆராதனையை அட்டன் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் சபையின் கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் கூடி ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க கதவுகளை ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அடைக்கப்பட்டால், கொரோனா காலத்தில் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தபோது எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் கொரோனா காலத்தில் இருக்கிற மாதிரியே அநேகர் சில பேர் இருக்கிறாங்க. ஆராதனைக்கு போகிறதில்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை, அப்படியே உணர்ந்து தேவனினுடைய பிரசன்னத்தை உணர்வதில்லை. கூடி ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு தேவ பிரசன்னம் வரும். சரிங்களா? பெரும்பாடு 12 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு செஞ்சு எல்லா முயற்சியும் எடுத்தா, சரீர பிரகாரமாக எல்லா முயற்சியும் எல்லாம் தோல்வி. எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து வருகிறாள் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவள் என்ன செய்கிறாள்? அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், என் பக்கத்துல நீங்க இருக்கீங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கடன், இவ்வளவோ குடும்பத்தில் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையெல்லாம் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு ஆண்டவரே, உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக்கொள்வாள் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னும் அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டதினாலே அந்த நாமத்தை பயன்படுத்தி நாம் பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும். பல பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு பெரும்பாடுக்கு கிடைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் அந்த நூல். இன்றைக்கு அவருடைய நாமம் நமக்கு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த சூழ்நிலையிலிருந்தும் எந்த போராட்டங்களிலிருந்தும் நமக்கு ஆண்டவர் ஒரு வெற்றி வாழ்க்கையை கொடுக்கிறார். வஸ்திரத்தின் ஓரம் பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கும், தெரியுங்களா? தொங்கும். அந்த சாலை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், மறந்துட்டேன். அவரை எப்போவுமே ஆண்டவர் ஒரு சால் போட்டிருப்பார். அந்த சாலில் போட்டிங்கன்னா அந்த வஸ்திரத்தின் ஓரம் அதை தொட்ட உடனே என்னாச்சு? வல்லமை புறப்பட்டு வந்தது. இந்த நாளில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவே என்றும் அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே உயர்ந்த நாமம். உங்கள் பிரச்சனைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு படிப்பு வேணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம். உங்களுக்கு வேலை வேணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம். உங்கள் பிரச்சனை தீரணுமா? உங்கள் கஷ்டம் தீரணுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் செய்வார். பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். சரியா? நாம் தான் என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது வாசிங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை, அது விசுவாசம். அவர்கிட்ட இருக்கிற அந்த வஸ்திரத்தில் கூட வல்லமை இருக்கும் அப்படின்னு சொல்லி தன் உள்ளத்தில் நினைத்து வந்து எவ்வளோ பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு பெரிய கூட்டம் போய்கிட்டே இருக்கும். குறைஞ்சது ஒரு 50 பேர்த்துக்கு மேலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து போயிட்டுருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு 12 சீசர்கள் போவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஜனங்கள் போவாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்காங்க. அவ்வளோ கூட்டத்திலும் பலவீனம் உள்ளவளாய், நடக்க முடியாதவளாய் என்ன செய்கிறா? அப்படியே கூட்டத்தில் போய் எப்படியாவது தொற்றணும். ஒரு விசுவாசம்
தொட்டுட்டா நான் சுகமாயிருவேனே. இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் என் பக்கத்தில் நிற்கிறீங்க, உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுகிறேன், என் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். அன்றைக்கி பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த பெரும்பாடு, அதிலிருந்து விடுதலை கொடுத்தீங்க. இந்த நாளில் எனக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுங்கன்னு உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. வெளியில் கூட வேண்டாம். அவள் உள்ளத்தில் நினைத்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். என்ன நடந்தது பாருங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்கிறார், உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். பார்த்து சொல்றாரு, மகளே திடன்கொள், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீங்கள் வைக்கும் விசுவாசம் உங்களை இரட்சிப்புக்குள் வழி நடத்தும். நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாற்றும். எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிறதா இருக்கும். பாருங்கள், ராகாப் அந்த சிகப்பு நூலை கட்டின போது அவங்க குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. அந்த நூல் ஒன்றுமே இல்லை, அந்த நூலை ஜன்னலில் கட்டினா குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. தேவன் மேல் விசுவாசம். இந்த நாளில் பாருங்கள், தொங்கலின் ஓரத்தில் அந்த நூலை தொட்டால் பெரும்பாடு நின்று போயிடுச்சு, அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நமக்கும் ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க போகிறார். இந்த சியோன் ஃபயர் டேபர்னாக்கல் இந்த சர்ச்சுக்கு ஒரு புதிய இடத்த ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென், ஆமென். இந்த இடத்த நாம் நினைக்கிறோம், நம்மளுடைய எண்ணம் குறுகிய எண்ணமாக இருக்குது. சும்மா இப்படி 2 பேர் 3 பேர் வந்து போயிட்டு இப்படி நம்ம கொஞ்சம் சின்ன இடமா கிடச்சா போதும், ஆராதனை நடத்தினா போதும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்த விட 10 மடங்கு பெரிய இடமா ஆண்டவர் தருவார். அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவரே கிடையாது. சரிங்களா? வானமும் பூமியும் அவருடையது. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் விசுவாசத்தோடு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. 100 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவையாக இருக்கிறார். என்ன, ஆண்டவரை கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு கர்த்தர் தருவார். ஏன்னா இந்த இடம் வர மாதத்தோடு அக்ரிமெண்ட் முடியுது, நம்ம காலி பண்ண இருக்கிறோம். அதனால் நமக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஆராதனை நடக்கணும், தடைப்பற்றக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், எந்த இடமும் இன்னும் உறுதியாகலை, ஆனால் என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். சரிங்களா? என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியின் தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனாலே ஒருபோதும் அந்த அன்பு யாரிடத்துல நம்மை வெட்கப்படுத்தாதான். ஆமென், அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. அப்போ வாசிங்க அடுத்தது. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசம் உங்களை இரட்சிப்புக்குள் வழி நடத்தும், விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பெரும்பாலுள்ள இந்த ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவரை போய் பார்க்கலாம், அங்கே பேசலான்னு. முதலாவது ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. இந்த செய்தி எனக்கும் தான், நானும் தான் போய் கேட்கணும். நம்மேட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எல்லா காரணங்களையும் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பதட்டப்படுறதுனால நம்ம தவறான காரியங்களை செஞ்சிடறோம். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த 2 வசனத்தில் பெரும்பாலுடைய ஸ்திரீயின் வாழ்க்கையே மாறினது. அந்த பாருங்கள், 2 வசனம் 20, 21, 22, அந்த 21லேருந்து 22, அந்த 2 வசனத்திலேயே அவளுடைய வாழ்க்கை மாறினது. இன்றைக்கி எவ்வளோ வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரியா? எவ்வளோ வசனத்தை கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நீங்கள் எத்தனை வருடங்கள் துன்பங்களில் இருந்தாலும் பிரச்சனைகளில் இருந்தாலும் தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறார். அடுத்ததாக மார்க் 10:46 வாசிங்க. அங்கே பர்த்திமேயுன்னு ஒரு மனுஷன் இருக்கான். பர்த்திமேயு, அவன் கண்ணு தெரியல, குருடன். சரிங்களா? அவர் அவன் எப்படி அந்த குருடன் கண்ணே தெரியல,
எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை வாசிக்கலாம். சரி, வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் எரிகோவுக்கு வராங்க. இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் எங்கே வராங்க? எரிகோ பட்டணத்துக்கு அப்படியே கூட்டமாக வராங்க. அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் அங்க வந்து வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியல, ரோட்டில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்போ திரளான கூட்டத்தோடு இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டுருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு எப்போவுமே ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது பாருங்க. எங்கே போனாலும் ஒரு கூட்டம், எங்கே போனாலும் ஒரு அப்படியே நிரம்பி வழிகிற கூட்டம். இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரோட்டில் குருடராக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு எழுப்புதல் வந்தால் அத்தனை பேரும் நம்ம சபைக்கு வந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் கண்ணு தெரிஞ்சிடும். சரியா? நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம கண்ணு தெரியாமல், நமக்கு கண்ணு தெரியுது, சூழ்நிலைகள் கண்ணு தெரியாமல் இருக்குது. சரியா? அப்படி தான் இருக்கிறோம். எதை செய்கிறது, எதை பண்ணுறதுன்னு சில நேரம் புலப்பட மாட்டேங்குது. இந்த மனுஷன் பர்த்திமேயு என்ன செய்கிறாரு? பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காரு ரோட்டில். அப்போ இயேசு அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறார், ஜனங்களோடு அப்படியே போயிட்டுருக்கிறார். அவன் காதில் கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குது, கண்ணு தெரியல, ஆனால் காது கேட்குது. இப்படி கேட்குறான், எல்லாம் பேசிக்கிட்டே எல்லாம் போகிறாங்க. அப்போ கேட்குறான், பக்கத்தில் கேட்பாங்களா, ஏங்க அவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? போயிட்டுருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே என்ன அவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவன் கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சரியா? என்ன கூட்டம்னு, இயேசு கிறிஸ்து போகிறாரு அப்படின்னு. அப்போ தான் என்ன செய்கிறான், சத்தம் போடுறான், இயேசுவே. என்ன? இயேசுவே நீங்கள் கூப்பிடலாம், இன்றைக்கும் ஆண்டவரை கூப்பிடலாம். 2000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறவராய் சுற்றி திறந்தாரோ அதே போல இந்த நாளில் இந்த நிமிடத்தில் அற்புதங்களை செய்ய நம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சரியா? அப்போ என்ன சொல்கிறார்? பாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து, ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு, இந்த சபையில் நீங்கள் வரீங்க, நீங்கள் இருக்கிறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு நீங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் பாவத்தை விட்டு விலக வேண்டும். என்ன, அவன் கண்ணு தெரிஞ்சவன் என்ன செய்கிறான்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப நுட்பமாக கவனிங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அவன் கேட்குறான். அடுத்தது என்ன சொல்கிறான்? அந்த கண்ணு தெரியாத அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இறங்குமே என்று, இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிடும் போது சீசருக்கு கூட போகிறாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, பேசாமர் அதட்டுறாங்க. இன்றைக்கி அநேகருக்கு சபைக்கு வரும்பொழுது அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏன் சபைக்கு போகிற, பேசாமல் இரு, நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். ஒரு வாரம் போலினா தொடர்ந்து 3 வாரம் வரவே மாட்டீங்க. கண்டிப்பாக வர மாட்டாங்க. 3 வாரம் அப்படியே பிரேக் போட்டுருவாங்க. தெரியுமா? ஒரு வாரம் விட்டு பாருங்கள், 3 வாரம் தவறிடும். அடுத்தது எப்படியாவது ஆவி சூறாய் பேட்டரியெல்லாம் வீக்காக போனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் வந்து சார்ஜ் ஏற்றிட்டு போயிடுவாங்க. சரியா? அப்போ சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே இறங்கும். இயேசு இருக்கிற இடத்துல ஒரு வெற்றி கிடைக்கும். இயேசு இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும். சரியா? அங்கே சொல்கிறார் பர்த்திமேயு, என்னை ரட்சியுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அடுத்தது, அவன் பேசாம இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்களாம். சும்மா கூட அதட்டினா, பயமுடு, பேசாத அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸ்கூலில் வாதியார் சொல்லுவாங்கள்ல, பிள்ளைகளை அமைதியார் பேசாத அப்படின்னு. அதே மாதிரிங்க எல்லாம் அதட்டுறாங்க. அப்போ அவங்க விடவே இல்லையே. இயேசுவை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. இயேசு நமக்கு சுகமாக பலனாக ஆரோக்கியத்தோடு நம்ம வச்சுருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்?
ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்கணும், கண்ணு தெரியும் போதே பைபிள் படிக்கணும், சரிங்களா? இப்படியெல்லாம் செஞ்சுக்கணும். நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். சரியா? அவனை அதட்டுறாங்க, பேசாத, வாய மூடு, கூப்பிடாத, அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் உடலில் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கும் இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சத்தமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப சத்தமா, ரொம்ப உரத்த சத்தமாய் கூப்பிட ஆரம்பிச்சான். அப்ப என்ன நடக்குது? இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு பார்த்துட்டு திரும்பிட்டார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். சத்தம் கேட்டுட்டா ஆண்டவரால் இருக்கவே முடியாது. தெரியுங்களா? ஆண்டவரே, இயேசுவே என்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். திரும்பி பார்ப்பார் உங்களை. நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த பர்த்திமேயு ரோட்டில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வழியில் போன இயேசு கிறிஸ்து கூப்பிடும் போது திரும்பி பார்த்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். நீங்கள் கூப்பிடும்போது உங்களை இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறார். அப்புறம் அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உன்னை அழைக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எதற்காக? அவரை மகிமைப்படுத்தும்படி, உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அப்புறம் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு நல்லா கவனிங்க. இஸ்ரேல் தேசத்தில் ஒருத்தனுக்கு ஃபுல்லாக கண்ணு தெரியல, சுத்தமாக கண்ணு தெரியலனா அவனுக்கு ஒரு இஸ்ரேல் தேசம் அந்த அரசாங்கம் ஒரு உடை கொடுத்துரும். என்ன கொடுக்கும்? ஒரு உடுப்பு கொடுத்துரும். அந்த உடுப்பை போட்டுட்டானா அவனுக்கு சுத்தமாக கண்ணு தெரியலன்னு அர்த்தம். அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு தான் அவன் பிச்சை கேட்கணும். அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிச்சைக்காரன். சரியா? அவனுக்கு சுத்தமாக பிள்ளைங்களை இவன் காசு கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உடை கொடுத்துருவாங்க, யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு தான் அவன் பிச்சை கேட்கணும், அப்போ தான் தருவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் அவன் உதறி போட்டான். இந்த அரசாங்கம் உங்களை அந்த இஸ்ரேலில் அந்த அரசாங்கம் பிச்சை எடுப்பதற்கு அவனுக்கு அந்த உடையை கொடுத்தது. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவன் உடைய அந்த பிச்சைக்காரன் பர்த்திமேயு அப்படியே கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை நோக்கி ஓடுனான். என்ன நடந்தது? எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் இடத்துல வந்திருக்கீங்களா இல்லையா? வந்திருக்கேன்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்கலாம். வந்திருக்கீங்க. அப்போ இயேசு கிறிஸ்துனோட வந்திருக்கிற உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இப்போ கேட்குறாரு இயேசு கிறிஸ்து, உங்களை பார்த்து கேட்குறாரு, உங்கள் பக்கத்தில் இருந்து கேட்குறாரு, நான் இன்னைக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து விடுதலை கொடுங்க. இப்போ இந்த நேரத்தில் உங்கள் எண்ணத்தில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிற, உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாதபடிக்கு தடையாக இருக்கிற ஒரு காரியத்தை உங்கள் உள்ளத்தில் நினச்சிக்கங்க. என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் உள்ளத்தில் என்ன காரியத்தை நினச்சிக்கிட்டாலும் நினச்சிக்கங்க. அப்புறம் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனுக்கு உள்ள பிரச்சனையை சொல்கிறான். நீங்கள் உங்களுக்குள்ளார பிரச்சனையை சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் அவனுக்கு எப்படி ஆண்டவர் பார்வையை கொடுத்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்குற, நான் என்ன செய்ய வேணும்? இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இன்றைக்கி நான் கேட்குறேன், உண்மை ஆராதிக்க எனக்கு ஒரு சபை வேணும் ஆண்டவரே, எனக்கு உண்மை ஆராதிக்க ஒரு இடம் வேணும். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு. எனக்கு உண்மை ஆராதனை செய்ய ஒரு இடம் எனக்கு ஆயத்தம் பண்ணி தர வேண்டும். இப்பொழுது நான் கேட்டிருக்கிறேன்,
ஒரு வாரத்தில் ஆண்டவர் தந்துடுவார். ஆமென். அடுத்தது வாசிங்க. நான் பார்வை அடைய ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி ஆ. நீ போகலாம், ம். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது உன் என்றார். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். சரியா? அவன் பார்வை அடைந்தவனாய் அவன் கடந்து சென்றான். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிற்று என்று நினைத்து விசுவாசித்து நீங்கள் இந்த சபையை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் கேட்குறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் மாற வேண்டும், சூழ்நிலைகள் மாற வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவன், பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆராதனை செய்ய இடம் தேவை. எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தாங்க ஆண்டவரே. ஒரு ஆராதனையும் தடைப்படக்கூடாது ஆண்டவரே. உதவி செய்யுங்க. உண்மையே நோக்கியிருக்கிறபடியால் ஆண்டவரே, உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீங்கள் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீங்க. உம்முடைய கரம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த புதிய உடன்படிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீங்கள் மரித்தீங்க ஆண்டவரே. கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையில் எங்களுக்காக அந்த இரத்தத்தை ஆண்டவரே சிந்தினீங்க. உம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்க. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க. இதோ உம்முடைய சரீரம் ஆண்டவரே, உம்முடைய சரீரம் பரிசுத்தமான உம்முடைய சரீரம். இந்த சரீரத்தை நாங்கள் புசிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நடை போட்டு அசைவாடினதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கரம் கிருபை என்னாலும் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. தயவுரீர் எங்களை வழி நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, மீதியான நாட்களிலும் உடைய கரமும் கிருபையும் எங்களை தாங்கி வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம்
நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.